ஹலோ ஆல். டயபெட்டிஸில் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம யூஸ்வலி சாப்பிட்ற சாப்பாடு பாடிக்குள்ளே போய் குளுக்கோஸாக சேஞ்ச் ஆகும். அந்த குளுக்கோஸ் தான் நம்ம பாடியோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. பட் இந்த குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் மேலே ஆக்ட் பண்ணோன்னா இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஸோ டயபெட்டிக்ஸில் இதுதான் மெயின் ப்ராப்ளம். சில டயபெட்டிக்ஸில் இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் இன்சுலின் ப்ரொடக்ஷன் நார்மலாக இருந்தாலுமே அந்த செல்ஸ் மேலே போய் அந்த இன்சுலின் ஆக்ட் பண்ண முடியாது. அது நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐதர் இன்சுலின் டெஃபிஷியன்சி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்சுலின் வேலை செய்யாமல் போகலாம். பட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் பிளட்ல இருக்கிற சுகர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அந்த சுகர்னால தான் நம்மளுக்கு டயபெட்டிஸில் சிம்டம்ஸ் வர்றது. ஸோ இதுதான் டயபெட்டிஸ்க்கான பேசிக் கான்செப்ட். ஸோ டயபெட்டிஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.